13th ஆகஸ்ட் Thursday. தேவனுடைய யோசனை. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். நீதிமொழிகள் 19:21. நாம எதை வேணாலும் யோசிக்கலாம். இந்த காரியத்தை செய்யணும், இதை இப்படிதான் செய்யணும், இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் யோசிக்கலாம். நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா நாம இப்படி போகணும், இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனா நம்ம எவ்வளவுதான் நம்ம யோசிச்சாலும் நம்ம தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அவர் இந்த காரியம் அந்த பிள்ளைக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு வச்சு அவரோட எண்ணங்கள் உறுதியா இருந்தா மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும். நாம எவ்வளவு வேணாலும் யோசிக்கலாம், ஆனா நம்ம யோசனைகள் எதுவுமே நிலைநிற்காது. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ, அவரும் நம்முடைய வாழ்க்கையில என்ன யோசனை வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். ஜெபம். அன்பின் தேவனே, நாங்கள் எங்களுடைய எண்ணத்தின்படி செய்யாமல் உம்முடைய சித்தத்தை, உம்முடைய யோசனையை உணர்ந்து செயல்பட கிருபை தாரும். ஆமென். ஹாப்பி Thursday.